வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு சினிமா பீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இன்னஸ் கோட்டா வந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, வைபவ், யோகி பாபு, பிரேம்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒய்ஜி மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெய்லர், இல்லைனா ஒரு ஓகேவான ஒரு ட்ரெய்லராக தான் இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெய்லராக தான் வந்திருக்குது. ஏன்னா படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஸோ அதெல்லாம் டோட்டலாக இவங்க வந்து மூவியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த எலமெண்ட்ஸ்லாம் எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம், பெருசாக எதுவுமே ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் இந்த ட்ரெய்லர் ஓரளவு கட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே வந்து தோணுது. இந்த ட்ரெய்லர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணது, அதாவது டைம் ட்ராவலா இல்லை டைம் லூப்பா இல்லை வேறு என்ன இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்ட் இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணாமல், கதை என்ன அப்படிங்கிறது கூட எதுவுமே லீக் பண்ணாமல் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக கேமரா ஒர்க் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், ஸ்டன்ஸ் கொரியோகிராஃபி அப்படின்னு வந்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்பா விஜயோட லுக் தெரிக்க விட்டுருந்தாங்க. இந்த விஜய் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அண்ட் அகெயின் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யுவன் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன். பட் இல்லை, பாட்டெலாம் வச்சு பார்க்கும்போது சரி பாட்டு எப்படி வேணால் வரலாம், ஆனால் கண்டிப்பாக ட்ரெய்லரில் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கிடையாது, டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபார்ம் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா தான் யுவன் சங்கர் ராஜா வந்து கொஞ்சம் மியூசிக்ஸ் வந்து சரியாக பண்ணலைனாலும் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் செல்வராகவன், வெங்கட் பிரபு அப்படின்னு வரும்போது அவர் வந்து இறங்கி செய்வார். அந்த மாதிரி தான் வெங்கட் பிரபுவும் வந்திருக்கும் போது கண்டிப்பாக இறங்கி செய்வார் ரொம்ப நம்பணும். பட் இறங்கி செஞ்சுட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். யுவன் பிஜிஎம் கிங் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். எந்த இடத்துலையுமே ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த லாஸ்ட்டில் மட்டும் ஏதோ தளபதி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் அந்த டைட்டில் கார்டு காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு டைட்டில் கார்டு பண்ணியிருக்காங்க தளபதிக்கு. அதுக்கு இந்த டைட்டில் கார்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் இவனோட மியூசிக் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லி இந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது. அதுவும் சிஎஸ்கே ஜெர்சிஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக தலா தோனி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படிலாம் வந்தால் எப்படி இருக்கும் தேட்டர் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா மறைந்த நம்ம கேப்டன் இந்த படத்தில் இருக்கார், கொஞ்சம் நேரம் வருவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற விதத்தில் இந்த ட்ரெய்லர் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் டீமோட பிளானா இல்லை பண்ணது சொதப்பி இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்ம எல்லாமே ட்ரெய்லர்லாம் கொஞ்சம் இதாகவே இருக்கட்டும், பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணுவோம்னா கொஞ்சம் ஆவரேஜாகவே இருக்கட்டும். எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் புதுசாக இருக்கணும், ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு கூஸ் பம்பாக இருக்கணும் அப்படின்ற பிளானில் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணதே இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் வேறு லெவலையும் கதை, அதே நேரத்தில் நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அண்ட் ஃபைனலி நம்ம தளபதிக்கே உரித்தான அந்த ஹியூமர் சென்ஸ், இனிமேட்டு குடிக்கவே கூடாதா சாமின்னு சொல்கிற மங்காத்தா டைலாக் ஆகட்டும், அதே மாதிரியே அந்த கில்லி சீனை ரீக்ரியேட் பண்ணி இந்த விதமாகட்டும், ரெண்டுமே வந்து காமெடியில் அது சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக தளபதி ஃபேனாக எனக்கே இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து தெரிஞ்சுது. இதுதான் ஓவரால் ட்ரெய்லர் ரிவ்யூ. அதான் இது பிளான் பண்ணி தான் இந்த ட்ரெய்லர் இப்படி சுமாராக கட் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணதே இப்படி தான் வந்திருக்குதா அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வெங்கட் பிரபு ஹேஸ் குக்குடு சம்திங், அது எல்லாருக்கும் ஒத்துக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஆம்லெட்டாக வருமா, இல்லை எனக்கு ஒழுங்காக வேகாதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஒத்துக்காதுப்பான்னு சொல்லக்கூடிய ஆப்பாயில் மாதிரி வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ September 5 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ரியாக்ஷன் வீடியோவோட வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மாஸ் ரியாக்ஷன்.